ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகையின் போது ஒரு க்ஷணப்பொழுதில் நாம் மறுரூபமாவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்வு எல்லா கிறிஸ்தவர்களுமே அந்த க்ஷணப்பொழுதில் அத்தனை பேருமே மறுரூபமாகி விடுவார்கள், வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அப்படி என்பது அல்ல. இந்த உலகத்தில், இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நம்முடைய உள்ளார்ந்த மனிதனில் அணுதினமும் நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி, சரீரம் ஆண்டவரை போல நாம் மறுரூபமாக்கி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கோழி முட்டையானது அந்த தாய் கோழி அடை காக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் வரை அது அடை காக்கும். அப்பொழுது அந்த முட்டைக்குள்ளாக அநேக மாற்றங்கள், சேஞ்சஸ் உருவாகும். ஆனால் குறிப்பிட்ட நாள் கழித்து ஒரு நாள் அது ஒரு கோழி குஞ்சாக வெளியே வரும். ஆனால் உள்ளே அந்த மாற்றம் இல்லாத அந்த முட்டை அது உள்ளேருந்து கோழி குஞ்சு வெளியே வராது. அது கலங்கி போய் ஒன்றுக்கும் ஆகாமல் அது நாசம் பண்ணப்படும். அதை கூமுட்டைன்னு சொல்லுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவர்களில் அநேகர் நம்ம இப்படி ஒன்றுமில்லாத அந்த கூமுட்டையை போன்ற அப்படி ஒரு ஜீவியமும் அநேக கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்குது. ஆனால் உள்ளார்ந்த இருதயத்தில், உள்ளார்ந்த மனிதனில் அனுதினமும் ஆண்டவரை போல் ஆவிக்குரிய ஜீவியத்தில், சுபாவத்தில் யார் மாறிக்கொண்டே வருகிறார்களோ, அந்த சேஞ்சஸ் மறுரூபமாகி கொண்டே இருக்கிறதோ, அவர்கள் கர்த்தருடைய வருகை வரும்போது க்ஷணப்பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பிரியமானவர்களே, இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 36வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வயலில் இருக்கிற 2 பேரில், அதாவது நாம் எந்த வயலில் இருக்கிறோம் என்பது தான் காரியம். அதாவது எந்த வயலில், கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய வயலில் இருக்கிறோமா, கைவிடப்பட வேண்டிய வயலில் நாம் இருக்கிறோமா? கர்த்தருக்கு உபயோகமான பிரியமான அந்த வயலில் நம்ம இருந்தோன்னா, நம்ம ஆவிக்குரிய ஜீவம் இருந்ததானால் நாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனால் கைவிடப்பட வேண்டிய வயலில் நாம் இருந்தோமானால் நம்ம நிலைமை பரிதாபந்தான். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 12வது வசனத்தில் இங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இங்கே ஒரு குமாரன் இருக்கிறான். அவன் தன் தகப்பனிடத்தில் எனக்கு ஆஸ்தியை எனக்கு பங்கிட்டு தாங்கன்னு சொல்கிறான். தகப்பனும் அவனுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் உடனே கொடுக்குறாரு. இவன் தகப்பனுடைய வயலில் இருக்கிறான் தற்பொழுது. ஆனால் ஆஸ்தியெல்லாம் இப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. நாமும் ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் கர்த்தர்கிட்ட முதல் முறை நம்ம வரும்போது புறஜாதியார் மார்க்கத்திலேருந்து வந்திருக்கலாம், அல்லது பான் கிறிஸ்டியனாக கூட இருக்கலாம். ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் என்பது ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தர் நம்மை தொட்டிருப்பார். சிலர் பாவிகளாக இருந்திருப்பாங்க. அதாவது அநேக பாவ வாழ்க்கையிலிருந்து கர்த்தர்கிட்ட வந்திருக்கலாம். மனம் திரும்பி வியாதியிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, போராட்டங்கள், பிரச்சனைகள், பிசாசின் பிடியிலிருந்து ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட வந்திருப்பாங்க. ஆண்டவரேன்னு கூட்டிருப்பாங்க. கர்த்தர் தொட்டிருப்பார், விடுதலை கொடுத்துருப்பார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்திருப்பார், ரட்சித்திருப்பார். கர்த்தர் தன்னுடைய ஆஸ்தியை கொடுக்கிறார். பாருங்கள், இப்படி தான் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தோம். கர்த்தர் அவருடைய ஆஸ்தியாகிய கிருபைகள், வரங்கள், வல்லமைகள், அபிஷேகம், அவருடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்தை நமக்கு தந்து எல்லாத்தையும் நமக்கு பங்கிட்டு தந்திருக்கிறாரு. ஆனால் அங்கே வசனம் சொல்லுது பாருங்கள், அவன் என்ன செஞ்சானா, லூக்கா 15வது அதிகாரம் 13வது வசனத்தில், அங்கே சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். தகப்பன்கிட்ட சில நாள் தான் இருக்கிறான். அவருடைய ஆஸ்தியெல்லாம் இவன் பெற்றுக்கொண்டான், தகப்பனுடைய வயலில் இருக்கிறான். ஆனால் கொஞ்ச நாள் தான் தகப்பனுடைய வயலில் இருக்கிறான். ஆனால் அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா, அவன் தூர தேசத்துக்கு போயிட்டான். நம்முடைய தூர தேசம் எது தெரியுமா? பரலோக ராஜ்யம்தான். உன் கண்கள் தூர தேசத்தை காணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தூர தேசம் என்பது பரலோக ராஜ்யம். அதை காண்பதற்கு நாம் வாஞ்சியாக இருக்கிறோம், காத்திருக்கிறோம். ஆனால் அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன தெரியுமா, அந்த பூமிக்குரிய தூர தேசத்துக்கு போயிடுறாங்க. கர்த்தரை விட்டு பின்மாற்றத்தில், அதாவது கர்த்தர் கொடுத்த நன்மைகளை மறந்து, கர்த்தர் செய்த உதவிகளை மறந்து, அர்ப்பணிப்பை விட்டு, அழைப்பை விட்டு, தகப்பனை விட்டு, ஜபம் இல்லை, ஒன்றும் இல்லை,
தேவ பிரசமும் இல்லை, கர்த்தரோடு கூட ஐக்கியம் இல்லை, கர்த்தரை விட்டு தூரமாய் போய்விட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே போயிடுறாங்க. அப்போ கர்த்தரை விட்டு தூரமாக போனால் எல்லாவற்றையும் இழந்தாச்சு. தேவன் கொடுத்த பரம தகப்பன் கொடுத்த எல்லா ஆவிக்குரிய நன்மைகளையும் இழந்து போய் இப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம இருந்தோன்னா என்ன ஆகும்? வருகையில் போக முடியாது. அவன் என்ன செய்கிறான்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனத்தில், அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலைமை பாருங்கள். மிகப்பெரிய ஐஸ்வர்யனான தகப்பன், அவனுக்கு பிள்ளை, அந்த வயலில் இருந்தவன், ஆனால் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டவன் தகப்பனை விட்டு தூரமாக வந்தான், எல்லாத்தையும் இழந்துட்டான். இப்போ அடுத்தவனுடைய வயலில், உலகத்தானுடைய வயலில் அங்கே போய் அவன் வயலில் பன்றி மேய்த்து கொண்டிருக்கிறான். நம்ம நிலைமை இப்படி இருக்குதா இன்றைக்கி? பன்றி கர்த்தருக்கு அருவருப்பான மிருகம். பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அது அருவருப்பான மிருகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடக்கூடாது. தகப்பனுடைய வயலில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன். வேதம் சொல்லுகிறது, ஏசப்பா பேதுரு பார்த்து சொல்கிறாங்க, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? இவர்களிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்கிறாரு. ஆனால் இந்த இளைய குமாரன் தகப்பனுடைய வயலில் கொஞ்ச நாள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தான். ஆனால் தகப்பனை விட்டு தூரமாக போனான். இப்போ அவன் நிலைமை, அடுத்தவன் வயலில் போனான், தகப்பன் வயலை விட்டு அடுத்த வயலுக்கு போனான். அங்கே போய் அதாவது அருவருப்பு, பரம தகப்பனுக்கு விரோதமான அருவருப்பான பன்றியை மேய்த்து கொண்டு இருக்கிறான். எவ்வளோ ஒரு அவலம்! நம்ம இன்றைக்கி ஆடுகளை தகப்பன் வயலில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறோமா? அடுத்தவன் வயலில், அதாவது உலகம், இந்த உலகத்துக்குள்ளே, இந்த அருவருப்புக்குள்ளே, பின்மாற்றத்தில், கர்த்தர் வெறுக்கிற காரியத்தில் பன்றி, அந்த அருவருப்புகளை நம்ம மேய்த்து கொண்டு இருக்கிறோமா? அப்படி நம்ம இருந்தோன்னா வருகையில் போக முடியாது. தகப்பனுடைய வயலில் இருந்தால் தான் நம்ம வருகையில் போக முடியும். பிரியமானவர்களே, இங்கே பாருங்கள், என்ன ஒரு சம்பவம் எதிர்த்து எழுதப்பட்டிருக்கிறது. ரூத்தின் புஸ்தகம் இப்படியாக சொல்லுகிறது. 2வது அதிகாரத்தில் அங்கே 3வது வசனத்தில் பாருங்கள். 2வது அதிகாரம் 3வது வசனம், தற்செயலை அவளுக்கு நேரிட்டது, அந்த அந்த வயல் நிலம் போவாசுடையதாக இருந்தது என்று. நம்முடைய வாழ்க்கையில் தற்செயலாய் கர்த்தர், அவர் தற்செயலை வரல, அவர் முன்குறித்திருந்தார் நம்மை. அதனால தான் அழைச்சார். நமக்கு அது தற்செயல் போல் இருந்துச்சு. உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அதனால தான் நம்ம கர்த்தருடைய வயலுக்கு, போவாசுடைய வயலுக்கு நம்ம வந்தோம். அவளுக்கு தற்செயலாக நேரிட்டது போவாசுடைய வயலாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கும்போது நமக்கு ஆண்டவர், அவருடைய அழைப்பு வந்துச்சு, அவருடைய ரட்சிப்பு வந்துச்சு. ஆனால் அவருடைய வயலில் நம்ம இருக்கிறோமா? பிரியமானவர்களே, ரூத்தின் சரித்திரம் பாருங்கள். அந்த புஸ்தகத்தில் 8வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமல் நீ இவ்விடத்தை விட்டு நீ போகாமலும் இருக்க வேண்டும். அதாவது சொல்கிறாரு, ரூத்தே மகளே நீ கேள், நீ என் வயலை விட்டு போகக்கூடாது, வேறு வயலுக்கு நீ என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போது நான் போவாஸ் அதாவது ஆண்டவருக்கு திருஷ்டாந்தம், ரூத் சபைக்கு திருஷ்டாந்தம், மணவாட்டிக்கு திருஷ்டாந்தம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்ன செய்யக்கூடாது, வேறு வயலுக்கு போகக்கூடாது. வேறு வயல்னா அந்நியனுடைய வயல், உலகமாகிய வயல். போவாஸ் மணவாளன். நம்ம கர்த்தராகிய மணவாளனுடைய வயலில் இருக்கிறோமா? இல்லை நம்ம அந்நிய வயலுக்கு நம்ம பொறுக்கிக் கொள்கிறதுக்கு, அதுக்காக இதுக்காக உலகத்தார போல் நம்ம உலக நாட்டத்தில் வேறு வயலுக்கு நம்ம பொறுக்கிக் கொள்கிறதுக்கு போகிறோமா? நம்ம போவாசுடைய வயலில் இருந்தால் தான் போவாசை திருமணம் பண்ண முடியும். ரூத்து போவாசுடைய வயலில் இருந்தால் ரூத்தை போவாஸ் திருமணம் பண்ணினார். நம்ம பொறுக்கிக் கொள்கிறதுக்கு வேறு வயலுக்கு போகக்கூடாது, இந்த உலகத்துக்குள்ளே போகக்கூடாது, உலக அசுத்தத்துக்குள்ளே போகக்கூடாது, உலக அருவருப்புக்குள்ளே நம்ம போகக்கூடாது. நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கணும், போவாஸ் வயல்லே நம்ம இருக்கணும். அப்போ தான் மணவாளனாகி இயேசுவை நம்ம சந்திக்க முடியும், அவரை வருகையாகி அந்த திருமணத்தில் நம்ம கலந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குது? ஆனால் அந்த இளைய மகன், வேதம் சொல்கிறது, அவனுக்கு புத்தி தெளிந்தது, அவன் தகப்பனத்தில் திரும்பி வந்தான். நம்ம ஒருவேளை இன்றைக்கி அந்நிய வயலில் இந்த உலகத்துக்குள்ளே பஞ்சியில் மேய்த்து கொண்டு இருப்போமானால் இன்றைக்கி நமக்கு புத்தி தெளியட்டும், நம்ம பரம தகப்பன்கிட்ட வந்துடுவோம். அவர் மனதுருகி கரம் நீட்டி நம்ம ஏற்றுக்கொள்வார். நம்ம இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம். நம்ம எந்த வயலில் இருக்கிறோம்? பரம தகப்பனுடைய வயலில், அவருடைய பாதத்தில், அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய மகிமையில் இருக்கிறோமா? இல்லை அந்நிய வயலில் பஞ்சிகளை மேய்த்து கொண்டு இருக்கிறோமா? போவாசுடைய வயலில் நம்ம இருக்கிறோமா? அல்லது பொறுக்கிக் கொள்றதுக்கு வேறு வயலுக்கு நம்ம போவாஸ் வயலை விட்டுட்டு ஓடி போயிட்டோமா?
நம்ம போவாஸ் வயல்லே இருப்போம், பரம தகப்புண்டி வயல்லே இருப்போம். கர்த்தர் நம்மை அவர் வருகையில் ஏற்றுக்கொள்வார், நம்மை தகுதிப்படுத்துவார், ஆயத்தப்படுத்துவார். ஆமென்.